எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க இந்த சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன வேணும், ப்ராசஸ் என்னென்னு பார்த்துடலாம். அடுப்பில் நல்லா அகலமான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க, 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிங்க. இது ரெண்டும் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோங்க. நல்ல பெரிய துண்டு 1 இன்ச்சு பட்டை எடுத்துக்குங்க. இது கூடவே கிராம்பு ஒரு 4 சேர்த்துக்குங்க. ஏலக்காய் 3 சேர்த்துக்குங்க. அதே மாதிரி பிரியாணி இலை ஒரு ½ பிரியாணி இலை சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா இந்த நெய்யும் ஆயிலும் கலந்துருக்க இந்த மிக்ஸில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் வெங்காயம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோங்க. நம்ம போட்ட மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம். இதை சேர்த்துட்டுங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். மீடியமில் வச்சு நல்லா கோல்டன் கலர் வர்ற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த வெங்காயம் நமக்கு சீக்கிரமாக ஃப்ரை ஆகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறோம். இந்த வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இந்த சமயத்தில் நம்ம இந்த ஆம்பூர் சிக்கன் பிரியாணிக்காக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அந்த பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் நல்லா நமக்கு ஃப்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நம்மளுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி 5லேருந்து 6 வரமிளகாய் சேர்த்துக்க போகிறோங்க. ஒரு பெரிய துண்டு இஞ்சி சேர்த்துக்குங்க. 20 பல் பூண்டு சேர்த்துக்குங்க. உங்ககிட்ட காஷ்மீரி ரெட் சில்லி இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஒரு காஷ்மீரி ரெட் சில்லியும் சேர்த்து நீங்கள் நல்லா மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. நம்ம இந்த பேஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்குள்ளே நமக்கு பாருங்கள் வெங்காயம் வதங்கி அந்த கோல்டன் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்க போகிறோங்க. ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணியில் ஸ்பெஷலே நம்ம அரைச்சி சேர்க்கக்கூடிய இந்த மசாலா தாங்க. இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி அதிகமாக சேர்த்துறாதீங்க. தக்காளி போட்டதுக்கப்புறமா இது கூடவே புதினா கொத்தமல்லி தழை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து இதையும் இந்த வெங்காயத்தோடையே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமாங்க இதில் நம்ம தயிர் சேர்த்துக்க போகிறோம். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்குறேன். இந்த தயிரையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தயிரை சேர்த்து நல்லா கலந்து விட்டு சிம்மில் வச்சு நம்ம வேக வைக்கும் பொழுது நமக்கு மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து நமக்கு சூப்பராக பிரியாணிக்குரிய மசாலா ரெடியாகி கிடைக்கும். பாருங்கள் இது மாதிரி நல்லா வந்ததுக்கப்புறமாங்க இங்கே 1/2 கிலோ சிக்கன் எடுத்துங்க. நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இந்த சிக்கனை இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். 1/2 கிலோ சிக்கனுக்கு நம்ம எடுத்துருக்கக்கூடிய அளவு கரெக்டாக இருக்குங்க. இந்த சிக்கன் எல்லாத்தையும் நீங்கள் குக்கரில் சேர்த்துட்டு நல்லா மசாலா எல்லாமே சிக்கனுக்கு கோட்டாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது மாதிரி கலந்து விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைங்கங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூனும் அது கூடவே பிரியாணி பவுடர் நான் ஒரு 1/2 டீஸ்பூனும் சேர்க்குறேன். ஆக்சுவலி இங்கே நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்காமல் மிளகாய் இருந்ததுன்னா அரைச்சி எடுத்துக்கணும். இங்கே கலருக்காக தான் இந்த காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துருக்கோங்க. உங்கள்கிட்ட காஷ்மீரி ரெட் சில்லி இருந்துச்சுன்னா அதை பேஸ்ட் அரைக்கும் பொழுதே ஒரு மிளகாய் சேர்த்து போட்டு அரைச்சி எடுத்துருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க. நல்லா சிக்கனை வேக வைக்க போகிறோம். நான் இங்கே 2 டம்ளர் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசியை ஊற வச்சு வச்சுருக்கேன். அதனால் நம்ம 4 டம்ளர் அளவுக்கு நமக்கு தண்ணி வேணும். அதில் 1 டம்ளர் அளவு தண்ணியை சிக்கனோடு ஊற்றிட்டு உப்பெல்லாம் போட்டுட்டுங்க நல்லா சிக்கனை 60% நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். 60% நமக்கு சிக்கன் வெந்ததுக்கப்புறமா நம்ம இதில் அரிசி போட்டு வேக வைக்கும் பொழுது நமக்கு தம் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ சிக்கன் நமக்கு கிட்டத்தட்ட 60% வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம 3 டம்ளர் அளவு தண்ணியை இதில் சேர்த்துட்டுங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு சரி பார்த்துக்குங்க. சரி பார்த்ததுக்கப்புறமா நம்ம இதில் கழுவி ஊற வச்சு வச்சுருக்கக்கூடிய ஜீரக சம்பா அரிசியை சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதாங்க. உப்பு எல்லாம் போட்டு நல்லா நீங்கள் சரி பார்த்ததுக்கப்புறமாங்க இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். இது இது மாதிரி நல்லா கொதிக்கிற சமயத்தில் தான் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த ஜீரக சம்பா அரிசியை இந்த கொதிக்கிற இந்த சிக்கன் ஸ்டாக்கோடு சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு மெதுவாக நம்ம கலந்து விட்டுக்கணுங்க. ஜீரக சம்பா அரிசி நம்ம சேர்த்துக்கிறதுனால இந்த பிரியாணியோடைய சுவை நமக்கு இன்னும் தூக்கலாக இருக்கும். நம்ம இதை பாசுமதி அரிசியில் செய்கிறதுனாலும் செய்யலாம்.
அரிசி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமாங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு எலுமிச்சம்பழத்தோட ஜூஸை வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கிறோம். இது மாதிரி எலுமிச்சம்பழ ஜூஸை பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா இதில் புதினா கொத்தமல்லி இலை வந்து கொஞ்சமாக மேலாப்பில் தூவி விட்டுட்டுங்க நல்லா ஒருத்த மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க நம்ம இதை மூடி போட்டு சிம்மில் வந்து வச்சு நம்ம இந்த அரிசியை வந்து நல்லா குக் பண்ணிக்க போகிறோம். இந்த அரிசி கிட்டத்தட்ட நமக்கு 60 to 70% குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இது தம் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், அரிசி இந்தளவு குக் ஆனதுக்கப்புறமா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பிரியாணியை தம் பண்ண போகிறோம். தம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபங்க. இது மாதிரி வாழை இலையை வந்து நீங்கள் மேலே வச்சு கவர் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு மூடி வச்சு அந்த மூடிக்கு மேலே நல்ல வெயிட்டான ஒரு பொருளை வச்சுட்டிங்கன்னா அவ்வளோதான். இது மாதிரி எல்லாத்தையும் வச்சதுக்கப்புறமாங்க நம்ம இதை வந்து ஒரு தோசைக்கல் மேலே வச்சு அடுப்பை வந்து சிம்மில் வைக்க போகிறோம். அவ்வளோதாங்க. இது மாதிரி வச்சு கிட்டத்தட்ட 15லேருந்து 20 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு தம் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்கும். வாங்க பிரியாணி எப்படி ரெடியாக இருக்குதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதான். தம்லேருந்து எடுத்துகிட்டு நீங்கள் அந்த தட்டை எடுக்கும்பொழுது அதில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து திரும்ப சாதத்தில் வந்து சேர்ந்துடாமல் அந்த தண்ணி வந்து விழுகாமல் அழுங்காமல் எடுத்துருங்க. பாருங்கள், நமக்கு சூப்பராக பிரியாணி வந்து தம்மாய் வந்திருக்கு. இப்போ இந்த தம்மை வந்து உடச்சி பார்க்கலாம் பிரியாணி எப்படி இருக்குன்னு. பிரியாணி நமக்கு சூப்பராக செட் ஆகி வந்திருக்குங்க. பிரியாணியை வந்து எப்பயுமே நீங்கள் உடைக்கும் பொழுது தம் உடச்சி எடுக்கும் பொழுது ஒரு சைட்லேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. அப்போ தான் அது நமக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து நமக்கு சாதம் வந்து ஒன்றும் தனித்தனியாக இருக்குங்க, குலையவே கிடையாது. சூப்பராக நமக்கு வந்து இந்த பிரியாணி வந்து ரெடியாகி வந்திருக்கு. பாருங்கள், ஒரு சாதத்துக்கும் மசாலா நல்ல கோட்டாகி வந்திருக்கு. அவ்வளோதாங்க. இது மாதிரி ஒரு முறை தம்மை உடைச்சதுக்கப்புறமா நீங்கள் இது மாதிரி எடுத்து விட்டுட்டு திரும்பவுமே வாழை இலையை வச்சு மூடி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து சர்விங் பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமாங்க நம்ம எடுத்துகிட்டு இப்போ நமக்கு வந்து பிரியாணி வந்து ப்ராப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பிரியாணியை வந்து நம்ம இப்போ சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சுலபமாக குறைவான பொருட்களை வச்சு செய்யக்கூடிய இந்த ஆம்பூர் சிக்கன் பிரியாணி ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். தி மஸ்ட் ட்ரை ரெசிபிங்க. ரொம்ப மெனக்கடை தேவை கிடையாது. அந்த பேஸ்ட் ஒன்று மட்டும் ரெடி ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், நமக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கக்கூடிய சூப்பரான பிரியாணி ரெடி. கண்டிப்பாக இதே அளவுகளோடு நீங்களும் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த ஆம்பூர் சிக்கன் பிரியாணி ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கங்க.